அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். உனது குருவான நான் தானாகவே உனக்கு குருவாகி விடவில்லை. நீயே என்னை குருவாக மதித்திருக்கிறாய். அதனால் தான் உன்னிடத்திலே நான் வந்திருக்கிறேன் என்று நீ எண்ணுகிறாய். அப்படி அல்ல. நீ என்றைக்கு நம்பிக்கையையும் பொறுமையையும் கடைபிடித்தாயோ அன்றைக்கே என்னுடைய அன்பு குழந்தையாக நீ மாறிவிட்டாய். எனக்கானவனாக நீ மாறிவிட்டாய். அதனால் தான் நானே உன்னை தேர்ந்தெடுத்தேன். என்னிடத்திலே இனிமேல் நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், என் மீது விசுவாசம் மட்டும் வைக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை மட்டும் வைத்து விட்டாயானால் உன்னோடு நான் பயணிக்க தயாராகி விடுவேன். ஒரு ஓட்டாஞ்சில்லை எடுத்து வைத்துக் கொண்டு அதை உன்னுடைய குருவாக இனிமேல் பாவித்து வா. எனக்காக நீ பெரிய பெரிய சிலைகளை எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக நீ பெரிய பெரிய கட்டடங்களை எல்லாம் கட்டி வைத்து மிகப்பெரிய கோவில்களை எல்லாம் படைத்து அதற்குள்ளாக என்னை வைத்து வணங்கி வழிபாடுகளை செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு சிறிய மிகச்சிறிய ஓட்டாஞ்சில்லை எடுத்து வைத்துக் கொண்டு அதையே எனது படமாக எனது சிலையாக வைத்துக் கொண்டு என்னை வணங்கி கொண்டு வா. அப்போது உன்னுடைய இலக்கு அல்லது குறிக்கோள் கிட்டு விடுகிறதா இல்லையா என்று பார். கண்டிப்பாக அது உனக்கு கிடைக்கும். என்னுடைய சிலையை வைத்து வழிபாடு செய்து வந்து நிறைய நிறைய கட்டிடங்களை கட்டி அநேக பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் வைத்து செய்கிறானே ஒரு பிள்ளை, அவனுக்கு மனதிலே மட்டும் என்னுடைய கொள்கைகளை அவன் கடைபிடித்து வந்திருந்தானால் கண்டிப்பாக அவனுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் நான் செய்து தருவேன். அப்படி இல்லாமல் உன்னை அவன் கிள்ளுக்கீரியாக நினைத்தானால் கண்டிப்பாக அவனை நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். அதற்கு பதிலாக உன்னைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன். இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் உனக்கு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டு வா. நீ எனக்கு இனிப்பும் சர்க்கரையும் போல, கடலும் அலையும் போல, உயிரும் சுவாசமும் போல என்னோடு முழுமையாக இணைந்து விடுகிறாயா இல்லையா என்பதை நீ பார். அப்பொழுது நான் கண்டிப்பாக உன்னை அரவணைத்து என்றென்றைக்கும் உன்னை என்னுடைய பிள்ளையாக மாற்றி, எவ்வளவு பெரிய பிள்ளையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியிலே இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வாக்கானவனாக இருந்தாலும் அவனை உதாசீனப்படுத்திவிட்டு அவன் உட்கார வேண்டிய சிம்மாசனத்திலே உன்னை உட்கார வைத்து அழகு பார்க்க தயாராக இருக்கிறேன். ஆகையினால் நம்பிக்கையை தளர விடாதே. நீதான் எனது செல்ல பிள்ளை, நீதான் எனது அன்பு குழந்தை. ஆகவே இதையெல்லாம் நீ கடைபிடித்து வந்தாயானால், என்னிடத்திலே நம்பிக்கை வைத்து கிடைக்கின்ற வரை பொறுமையாக இருந்தாயானால் கண்டிப்பாக உனது வழியிலும் வாழ்விலும் இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் மாலிக்.